தாய்ப்பாலை அதிகரிக்கும் 5 உணவுகள். ஒரு மதருக்கு என்னதான் குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் கொடுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்ல ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயோ 1 or 2 monthsலயே பிரஸ்ட் ஃபீட் ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இதுக்காண்டி என்னெல்லாம் செய்யலாம், இல்ல ஸ்பெசிஃபிக்கா எது உணவுகள் நம்ம சாப்பிட்டு நம்ம இந்த பிரஸ்ட் ஃபீடை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு டவுட்ஸும் கேட்கறாங்க. நம்ம வீட்டுல சொல்ற மாதிரி பத்திய சாப்பாடோ இல்ல பூண்டு அதிகமா சாப்பிடறது, பால் சோறா சாப்பிடுறது, இது எல்லாமே மித்தா எடுத்துக்கலாமா, இல்ல எந்த மாதிரி உணவு ஒரு தாய் சாப்பிடணும் அவங்களுடைய தாய்ப்பால் கொடுக்குற டயத்துல அப்படிங்கறத இந்த வீடியோல நான் முழுமையா பேச போறேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஈவன் ஒரு மதர் அவங்க மீல் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கிளியரா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதே மாதிரி தொடர்ச்சியா குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலம் நிறைய மதர்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோ போய் ரீச் ஆக போகுது. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார் பத்திய சாப்பாடு சாப்பிட்றது அவசியமா அப்படின்னா இல்லவே இல்லை. எதுவுமே ப்ரூவன் இல்லவே இல்லை. இது எல்லாமே மித்தாதான் நம்ம சொல்றோம். ஒரு மதர் ஹெல்தியா பேலன்ஸ் டயட் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த மாந்தம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. தொடர்ச்சியா நிறைய வீடியோல நான் பேலன்ஸ் டயட்னு சொல்றேன். அப்படின்னா என்ன, ஒரு உணவு ஒரு மீல் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கணும், மாவுச்சத்து இருக்கணும், புரோட்டீன் புரதச்சத்து இருக்கணும், இது போக நல்ல குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரி கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள் இருக்கணும், இது போக நார்ச்சத்து இருக்கணும். நார்ச்சத்து அப்படிங்கிறது ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது போக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி நட்ஸ் இல்ல நம்ம ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ மாவுச்சத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரைஸே நம்ம சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடலாம். ரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் போர்ஷனா பிக்ஸ்டு போர்ஷனை சாப்பிட்றது ரொம்பவே பெட்டரான ஐடியா. நான் எப்பயுமே ரெகுலரா என்னுடைய ஊப்பிக்கு வர எல்லா மாதிரிக்கும் நான் சொல்றது ஒரு பவுல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுல்ல இருக்கிறதா நீங்க ஃபிக்ஸ்டா டெய்லி நீங்க சாப்பிடலாம். ஈவன் பிரியாணியா இருந்தாலும் அதான் சாப்பிடணும், தயிர் சாதமா இருந்தாலும் அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல்டு போர்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஊர்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ற ஒரு மதருக்கு 2 உயிருக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா சாதமா நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு 2-3 பவுலா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கெப்பாசிட்டிக்கு மீறி இந்த காப்ஸை ஃபில் பண்றனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ்டு போர்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், அதாவது ரைஸ் ஒரு ஃபிக்ஸ்டு பவுல்ல நீங்க சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் புரோட்டீன். நீங்க நான் வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வீக்லி 2 or 3 கூட நான்வெஜ் உங்களோட மீல்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நிறைய வீட்டுல முட்டை சாப்பிட்றது கூட மாந்தம் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு முட்டை கூட சாப்பிட விட மாட்டாங்க. நீங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு நாளைக்கு 1 or 2 eggs நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது போக ஃபிஷ் அப்படிங்கிறதுல நல்ல ப்ரோட்டீன் இருக்கு. நீங்க ஃபிஷ்ஷை டெஃபினட்டா வீக்லி ஒன்ஸ் நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த கருவாடு இதெல்லாம் ஹைலி சால்ட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால அதை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. முக்கியமா உங்களுக்கு பிரெக்னன்சி டயத்துல எல்லாம் பிபி அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க இதை அவாய்ட் பண்ணிடணும். நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது பன்னீர், சோயா சங்க், இதுல பயிர் வகைகள் டெய்லி நீங்க சாப்பிடணும். நீங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனும் டெய்லி ஒரு பயிர் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நிறைய மதருக்கு ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட வயிறு ப்ளோட்டிங்கா இருக்கு இல்ல வயிறு சம்பந்த பிரச்சனைகள்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்டடா பண்ணலாம். அதாவது முளைக்கட்டி நீங்க எந்த பயிரையும் நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது ஒரு ப்ரிஃபரபிளி ஒரு மார்னிங் ஒரு ஸ்நாக் டைத்துல 11 o'clock 12 o'clock கூட நீங்க ஒரு சாலட் மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதனால வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கேலரிஸ் கரெக்டா ப்ரோட்டீன் ரிச் கிடைக்க போகுது. இந்த வீடியோல நான் சொல்ற ஃபுட்டை தாண்டி வேற என்ன உணவுகள்லாம் நீங்க சாப்பிட்டு உங்களுடைய பிரஸ்ட் மில்க் சப்ளை அதிகமாயிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். இதே மாதிரி குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ டயட் ரிலேட்டடாவோ உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியிற நம்பரை நோட் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நான் சொல்ல போற எல்லா ஃபுட்டுமே ஸ்பெசிபிக்கா பிரஸ்ட் மில்கை அதிகப்படுத்துறது. இது எல்லாமே பிராக்டிக்கலா நிறைய பேஷண்ட்டுக்கு நான் சொல்லி அவங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்க. டெஃபினட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை முருங்கைக்கீரையா சாப்பிடலாம், இல்ல சூப் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். ஈவன் நீங்க அதை பொடியாக்கி கூட நீங்க சாப்பிடலாம். வெந்தயம், சோம்பு, சீரகம் இது எல்லாத்துலயுமே இயற்கையாவே நல்குணங்கள் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர்ல சோக் பண்ணிட்டு அதை ஓவர் நைட் நீங்க சோக் பண்றீங்க அப்படின்னா காலையில அந்த வெந்தயத்தோட சேர்ந்து அந்த தண்ணியை நீங்க குடிச்சு பார்க்கணும். இப்படி நீங்க பண்றப்போ டெஃபினட்டா நெக்ஸ்ட் ஃபீடே உங்களுக்கு சப்ளை அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் சொல்ல போற வெஜிடபிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீர்க்காய் உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.
நல்லது. அதுலயும் பூசணிக்காய், மஞ்சள் பூசணி இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு கூட்டு மாதிரி சாப்பிடுறீங்க, இல்ல வந்து சாம்பார்ல போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த காய் மட்டும் எடுத்து சாப்பிடறனால 1 or 2 ஃபீட்ஸ்லயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்ல போற எல்லா ஐட்டம்ஸ்லயுமே அதை மட்டுமே சாப்பிடணுமா அப்படின்னா இல்லவே இல்லை. அந்த தப்பை நீங்க பண்ணக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான், பேலன்ஸ்டு மீலா நீங்க சாப்பிடணும். இந்த ஃபுட் எல்லாம் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்றப்போ டெஃபினட்டா நெக்ஸ்ட் ஃபீட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்குன்னு அதையே 3 வேளை சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பூண்டு. உண்மையிலே பூண்டுல வந்து நல்ல நற்குணங்கள் இருக்கு. இதுல வந்து பிரஸ்ட் ஃபீட் அதிகப்படுத்துற மாதிரி கன்ஃபார்மா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில வந்து பூண்டு பால் கொடுப்பாங்க, மதியம் வந்து பூண்டு குழம்பு வைப்பாங்க, திரும்பி நைட்டு பூண்டு பால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 3 வேளை பூண்டு மட்டும் சாப்பிட்டு வந்து பிரஸ்ட் ஃபீட் அதிகமாயிருமா அப்படின்னா அது வேணாம். மதருக்கு பேலன்ஸ் டயட்டா நான் வந்து சாப்பிட்றப்போதான் எல்லா வகையான சத்துகளும் வந்து கிடைக்க போகுது. பூண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கே வந்து நல்லா போனா ஒரு 8 to 10 பல்லு மட்டும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க பூண்டு குழம்பா மட்டும் வைக்காம ஒரு பயிர் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுல பயிர்ல வந்து புரோட்டீன் கிடைச்சிட போது, அதுல நீங்க பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து சாப்பிட்டுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஓட்ஸ். ஓட்ஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே பிரஸ்ட் ஃபீடை வந்து அதிகப்படுத்தும். ஸோ நீங்க டெஃபினட்டா 2 days ஒன்ஸ் வந்து நீங்க ஓட்ஸை வந்து ஒரு மீலாவே நீங்க சாப்பிடலாம். என்ன மாதிரி சாப்பிடலாம்? ஒரு ஓட்ஸ்ல வந்து நீங்க உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். ஓட்ஸ் மில்க்ல போட்டு நல்ல மேல நட்ஸை வந்து துருவி போட்டீங்க அப்படின்னா வந்து அதை வந்து நீங்க ஒரு ட்ரிங்கா கூட குடிக்கலாம். இல்ல கர்டோட சேர்த்து வந்து நீங்க சாப்பிடலாம். இல்ல கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓட்ஸோட சேர்த்து வெல்லம் போட்டு பால் போட்டு நீங்க வந்து சாப்பிடலாம். இல்ல இதெல்லாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னா சிம்பிளா நீங்க வந்து ஓட்ஸ்ல கஞ்சி செஞ்சு கூட நீங்க வந்து சாப்பிடலாம். ஸோ ஓட்ஸ் வந்து டெஃபினட்டா உங்களோட டயட்ல வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லி. கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க மோர்லாம் நீங்க அடிச்சு டெய்லி வந்து ஒரு மோர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இல்ல நீங்க காஞ்ச மல்லி சேர்க்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்க உணவுல வந்து குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா வந்து காஞ்ச மல்லியை வந்து நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் நீங்க வந்து நல்ல ஒரு ஸ்நாக்காவே வந்து ஸ்டீம் பண்ணி வந்து நீங்க சாப்பிடலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிடுறீங்க அப்படின்னா கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த உணவெல்லாம் தாண்டி ஒரு மதர் வந்துட்டு அவங்களுடைய மீலுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க குடிக்கிற தண்ணி. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டராவது நீங்க வந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க உங்களுக்குன்னு தனியா மெஷரபிள் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. எவ்வளவு நீங்க குடிக்கிறீங்க அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி பாருங்க. அப்பனாதான் தெரியும் நீங்க எவ்வளவு குடிக்கிறீங்க அப்படிங்கிறது. நான் எப்பயுமே அட்வைஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, நீங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ண போறீங்க அப்படின்னா பிஃபோர் நீங்க பிரஸ்ட் ஃபீட் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் நீங்க குடிங்க. அடுத்து பிரஸ்ட் ஃபீட் முடிச்ச பிறகுமே ரொம்ப எக்ஸாஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப டயர்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்பயுமே நீங்க வந்துட்டு டெஃபினட்டா ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி வந்து நீங்க குடிச்சுக்கணும். நிறைய மதர் வந்து இந்த சம்மர் சீசன்ல வந்து டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. எந்திரிச்சு தண்ணி குடிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இந்த தண்ணியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது போக இளநீ டெய்லி குடிக்கிறது ரொம்ப நல்லது. மோர் குடிக்கிறது நல்லது. மோர்ல நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி எல்லாம் நீங்க போட்டு குடிக்கிறப்போ ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க வந்து டெஃபினட்டா இதை ட்ரை பண்ணணும். நிறைய மதருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நான் சாப்பிட்ற ஃபுட்னால குழந்தைக்கு வந்து வயிறு வலி இது வருமா, அழுதுட்டு இருக்காங்க, முறுக்கி முறுக்கி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கோலிக் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலே நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குழந்தையுடைய வயிறு வலிக்கும் சம்மந்தம் இருக்கதான் செய்யுது. ஸோ நான் எப்பயுமே என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு ஹெவி மீல், அது வந்து ப்ரோட்டீனா இருக்கலாம், இல்ல ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்டா இருக்கலாம், இல்ல நீங்க வெளியே வாங்கி சாப்பிட்றது, இல்ல ஆயில் அதிகமா போட்டு பொரிச்ச சாப்பாடுலாம் நீங்க சாப்பிடுறீங்க அப்படிங்கிறப்போ யூஸ்வல் டைத்துல நீங்க அவாய்ட் பண்றதே நல்லதுதான். ஆனா 5 மணிக்கு மேல வந்து அதை டெஃபினட்டா நீங்க சாப்பிடவே கூடாது. 5 மணிக்கு மேல டின்னர் ஃபுட் வந்து நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஸ்டீம்டு ஃபுட், இட்லி ஆகட்டும், இடியாப்பம், ஊத்தாப்பம், இந்த மாதிரி அது கூட வந்து சாம்பார், சட்னி இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். டின்னரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சிம்பிளா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டைஜஷன் வந்து ஈஸியா இருக்கும். நீங்க நைட் வந்து ஒரு ஃப்ரூட் வந்து ஒரு ஹோல் ஃப்ரூட் வந்து மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு மதர் நீங்க வந்து மீல் பிளான் பண்றீங்க, அது ஸ்பெஷல் லஞ்ச் எல்லாம் பிளான் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஃபிக்ஸடு ஒரு கார்போஹைட்ரேட் மாதிரி ரைஸ் எடுத்துக்க போறீங்க. இது கூட வந்து டெய்லி ஒரு முட்டை, இல்ல வந்து நீங்க நான்வெஜிடேரியன் இருக்கீங்க அப்படின்னா நான்வெஜ் வாரத்துல 2 நாள் எடுத்துக்க போறீங்க. இல்ல வெஜிடேரியன் இருந்தானா பன்னீர் எடுத்துக்க போறீங்க. இது போக 2 காய்கறி ஒண்ணுல வந்து கன்ஃபார்மா ஒரு கூட்டு மாதிரி இருக்கணும். அது கீரையா இருக்கலாம், இல்ல நீர்க்காய் இருக்கலாம். ஒரு பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொன்னு வந்து ஒரு வெண்டைக்காய், இந்த மாதிரி அவரைக்காய், இந்த மாதிரி வந்து ஃப்ரைட் ஐட்டம் கூட நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லைதான். ஸோ இது மாதிரி நீங்க சாப்பிட்டு வரனால இதுல வந்து கொஞ்சம் நீங்க வந்து கீ கூட ஆட் பண்ணி நீங்க சாப்பிடறனால ஒரு ஹோல் டயட் பிளான் வந்து கரெக்டா இருக்கும், பேலன்ஸ் டயட்டாவே அமையும். இதை நீங்க வந்து டெஃபினட்டா ட்ரை பண்ணணும். இப்ப நான் சொன்ன எல்லா ஐட்டமையுமே 1 நாள் 2 நாள்ல சாப்பிட்டுட்டு பிரஸ்ட் ஃபீட் வரல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இது எல்லாமே நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய டயட்ல கொண்டு வரணும். எவ்ரி டயட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து பிரஸ்ட் ஃபீடுக்கு மட்டும் இல்ல உங்களோட ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. உங்க குழந்தைக்கு படுத்துக்கிட்டே தாய்ப்பால் கொடுக்குறீங்களா? படுத்துக்கிட்டே தாய்ப்பால் கொடுக்கறது நல்லதா இல்ல கெட்டதா, இல்ல அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத முழுமையா ஒரு வீடியோல பேசியிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.